ஐயா ஐயா யார் பாருங்க, நான் தான் உங்களை கூட்டேன். நீ தான் கூப்பிட்டியா? என்னப்பா விஷயம்? ஐயா இப்ப காசு குத்தீங்கல்ல பச்சைக்கிளிக்கும் உண்டியலுக்கும், அவனுக்கு காசு உங்களுக்கு திருப்பியே தரமாட்டானுங்க தெரியுமா? என்னது தரமாட்டானுங்களா? என்னப்பா ரொம்ப நல்லவனுங்க மாதிரி பேசுனானுங்களாப்பா? தரமாட்டானுங்க தான். இது போல ஏமாலியா இருக்காதீங்க. ஆனா நான் நல்லவன், அவனுக்கு காசு நான் தரேன், வச்சிங்க. நான் தான் கட்டையன், நேர்மை நாணயம். இந்தாங்க வச்சிங்க 11,000. என்ன நம்ம சொன்ன டைலாக் அப்படியே சொல்றாங்க? பணத்தை வேற கொடுத்துட்டான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தம்பி உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. ஏன்னா எவனோ வாங்கின கடனை நீ அடைக்கணும்னு நினைக்கிற பார், உனக்கு ரொம்ப பெரிய மனசு. ரொம்ப நன்றிப்பா, வரம்பா. ஐயா ஐயா என்னப்பா வட்டி போட்டு தர போறியா? சின்ன ஒரு ஹெல்ப் ஐயா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 1,00,000 கட்டணும்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. என்னது அம்மாவா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு மட்டுமா அம்மா? எனக்கு தான்டா அம்மா. ஏன் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போய் பணம் இல்லாத என் அம்மாவை தொலைச்சிட்டுடா. ஆனா அவங்க அம்மா தொலையக்கூடாதுடா. 1,00,000டா, 1,50,000 லட்சம் நான் தரடா. இந்தாப்பா வச்சுக்கப்பா. என் அம்மாவை மிஸ் பண்ண மாதிரி உன் அம்மாவை நீ மிஸ் பண்ணக்கூடாது. முதல்ல ஹாஸ்பிட்டல் கட்டு. ஐயா ஓ இது ஹாஸ்பிட்டல் கட்ட பத்தோம், அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க. சாப்பாடா இதையே வச்சுக்கப்பா. சரிங்க. அம்மாவுக்கு மிஞ்சின்றா அதெல்லாம் பத்தலைன்னா உங்களை எங்க ஐயா போய் தேடுவேன்? கையில் இருக்கிற கொஞ்சம் மோதிரம் குத்திங்கன்னா நான் அம்மாவுக்காக வச்சு செலவு பண்ணிட்டு மறுபடியும் மூட்டு குத்துருவேன். சரி தம்பி, இவ்வளோ தூரம் கேட்குறேன், இந்த வச்சுக்கோ. சரிங்க ஐயா, நான் போய் அம்மாவை பார்க்குறேன். நீ உங்க அம்மாவை நினச்சி போய் நீ அழுவ ஐயா. ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம்.